வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா ட்ரஸ்ட் மீ, இது ஒரு சூப்பர் ஷார்ட்கட். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸை கூட ஈஸியா சால்வ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்ல டைம் சேவ் பண்றதுக்கு இது ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி. வாங்க இது என்னன்னு சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மிஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அதை ஒரு சிம்பிள் ஹூலா ஹூப் அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் லா. அப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸாம்ல பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்து ஃபைனலா ஒரு சம்மரியோட முடிப்போம். ரெடியா? சரி, ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போவோம். கரண்ட்ஸ் சீக்ரெட் பேட்டர்ன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வயர்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு. இதை எர்ஸ்டெட் கண்டுபிடிச்சாரு, ரைட்? ஆனா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஷேப்பை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அது எப்போவுமே இந்த அயன் ஃபைலிங்ஸ் காட்டுற மாதிரி பெர்ஃபெக்ட் சர்க்கிள்ஸா இருக்கணும்? ஏன் ஒரு ஸ்கொயர் மாதிரி இல்லைனா ஏதோ ஒரு ரேண்டம் ஷேப்ல இருக்கக்கூடாது? இந்த கேள்வி கூட தான் ஆம்பியர்ஸ் லாவே ஒழிஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்களா, நேச்சர் எவ்வளோ அழகா ஒரு ஒழுங்கோட வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த அயன் ஃபைலிங்ஸ் சும்மா ரேண்டமா சிதறல. அது அந்த கரண்ட் கேரியிங் வயரை சுத்தி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. பிசிக்ஸ்ல இதுக்கு பேரு தான் சிமெட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிமெட்ரின்ற வார்த்தை தான் ஆம்பியர்ஸ் லாவோட கீயே. சரி, இப்போ பெரிய ஃபார்முலாக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சிம்பிள் அனாலஜி வச்சு இதை விஷுவலா புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அந்த கரண்ட் போற வயர் ஒரு ஆள் மாதிரி நேரா நின்னுட்டு இருக்கு, சரியா? அவங்கள சுத்தி ஒரு ஸ்ட்ரென்த் ஃபீல்டு, அதாவது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வட்டமா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? கையில ஒரு ஹூலா ஹூப் எடுத்துட்டு அந்த ஆளை சுத்தி ஒரு வட்டப்பாதையில நடக்கிறீங்க. நீங்க வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடிக்கும் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு கூட்டிக்கிட்டே வர்றீங்க. ஒரு முழு சர்க்கிள் முடிச்சதும் அந்த மொத்த ஸ்ட்ரென்த்தையும் கூட்டினா ஒரு டோட்டல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? எக்ஸாக்டா இதை பத்தி தான் ஆம்பியர்ஸ் லா பேசுது. அந்த லாவோட அசல் அழகே இங்க தான் இருக்கு. நம்ம அந்த சர்க்கிள் பாத்துல, அதாவது இந்த ஆம்பியரியன் லூப்ல நடக்கும்போது நாம ஃபீல் பண்ற டோட்டல் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குல்ல, அது அந்த லூப்புக்கு உள்ள எவ்வளோ கரண்ட் போகுதோ அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த லூப்புக்கு வெளியில 100 வயர்ல கரண்ட் போனாலும் சரி, நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நம்ம கணக்குக்கு அது தேவையும் இல்லை. ஒன்லி அண்ட் ஒன்லி த கரண்ட் என்க்ளோஸ்ட் இன்சைட் த லூப் மேட்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ கான்செப்டோட ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் எக்ஸாம்ல எழுத வேண்டிய டெஃபினிஷனை பார்ப்போம். So, Ampere's circuital law states that the line integral of the magnetic field B around any closed curve is equal to mu0 times the net current I threading through the area enclosed by the curve. Formula phi B dot dl is equal to mu0I. இப்போ இந்த லைன் இன்டெக்ரல் அப்படின்ற வார்த்தையை பார்த்து பயந்துராதீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஹூலா ஹூப் அனாலஜில பார்த்தோமே, அந்த சர்க்கிள்ல ஒவ்வொரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் லென்த் டிஎல்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட ஸ்ட்ரென்த்தை ஆட் பண்ணிக்கிட்டே போறது தான். சிம்பிளா சொன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்டு ஸ்மால் ஸ்டெப் அலாங் அ க்ளோஸ்டு லூப். அந்த டோட்டல் சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ரைட் சைட்ல இருக்கிற mu0 டைம்ஸ் த டோட்டல் கரண்ட் இன்சைட் த லூப். ஸோ லெஃப்ட் சைடு இஸ் தி எஃபெக்ட், ரைட் சைடு இஸ் த காஸ். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, லா புரிஞ்சிடுச்சு. ஆனா இதை வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? அதுதான் மெயின் கொஸ்டின், ரைட்? வாங்க ஒரு கிளாசிக் கேஸ், ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் எடுத்துக்கிட்டோம், அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் சொல்றேன், இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் நல்லா கவனிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஒரு அறிவாளித்தனமான பாத்தை சூஸ் பண்ணணும். அதுதான் ஆம்பேரியன் லூப். நம்ம கேஸ்ல வயருக்கு சிமெட்ரியா இருக்கிறது ஒரு சர்க்கிள் தான். ஸோ வி சூஸ் அ சர்க்கிள். ஸ்டெப் 2, லெஃப்ட் சைடை கால்குலேட் பண்ணணும். அதாவது phi b டாட் dl. சிமெட்ரி இருக்கிறதுனால இது ரொம்ப சிம்பிளா b இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆயிடும். அதாவது b இன்டு 2πr. ஸ்டெப் 3, ரைட் சைடை கால்குலேட் பண்ணணும். அதாவது mu0I. இங்க ஐங்கிறது நம்ம லூப்குள்ள போற கரண்ட். ஸ்டெப் 4, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். b இன்டு 2πr ஈக்குவல் டு mu0I. அப்போ b யோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிடும். இவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா மார்க்ஸ் கன்ஃபார்ம். வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு வயர்ல I ஈக்குவல்ஸ் டு 2 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம R ஈக்குவல்ஸ் டு 1 மீட்டர் தூரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலா என்ன? B ஈக்குவல்ஸ் டு mu0I டிவைடட் பை 2πr, கரெக்ட்? இப்போ ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. B ஈக்குவல்ஸ் டு 4π இன்டூ 10 பவர் மைனஸ் 7 இன்டூ 2 டிவைடட் பை 2π இன்டூ 1. இங்க பாருங்க, 2π அண்ட் 2π கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? B ஈக்குவல்ஸ் டு 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 7 டெஸ்லா. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா முடிச்சிடுச்சுன்னு? ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான செக்ஷன். எக்ஸாம்ல மார்க்க திருடுற சைலண்ட் கில்லர்ஸ்.
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா சின்ன தப்புல ஹாஃப் மார்க் 1 மார்க்னு போயிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக், ஆம்பியர்ஸ் லாவை எந்த ஒரு வயர் ஷேப்க்கும் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறது. இது தப்பு. கரெக்ட் ஐடியா என்னன்னா, த லா இஸ் யூனிவர்சலி வேலிட், ஆனா அது ஒரு யூஸ்ஃபுல் ஷார்ட்கட்டா இருக்கிறது ஹைலி சிமெட்ரிக்கல் கேசஸ்ல மட்டும்தான். லாங் வயர், சாலினாய்ட், டாராய்ட் மாதிரி. செகண்ட் அண்ட் த பிகெஸ்ட் மிஸ்டேக், ஃபார்முலால மொத்த கரண்ட்டை யூஸ் பண்றது. இது பெரிய தப்பு. கரெக்ட் ஐடியா என்னன்னா, யூ மஸ்ட் ஒன்லி யூஸ் த கரண்ட் தட் இஸ் என்க்ளோஸ்ட் பை அ ஆம்பியரியன் லூப். அதை நம்ம ஐ சப்ஸ்கிரிப்ட் ஈன்னு சொல்லுவோம். இதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ ஒரு பிக் பிக்சர் பார்ப்போம். இந்த ஆம்பியர்ஸ் லா தனியா ஒரு ஐலண்ட் மாதிரி கிடையாது. இதுக்கோ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்ச ஒரு ஃபேமஸ் கசன் இருக்கு. அது யாரு ஞாபகம் இருக்கா? எஸ், காஸஸ் லா. ரெண்டோட ஐடியாவும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் பாருங்க. காஸஸ் லா என்ன பண்ணுது, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த சர்ஃபேஸ்குள்ள இருக்கிற என்க்ளோஸ் சார்ஜோட ரிலேட் பண்ணுது. அதே மாதிரி ஆம்பியர்ஸ் லா என்ன பண்ணுது, ஒரு க்ளோஸ்ட் லூப்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த லூப்குள்ள போற என்க்ளோஸ் கரண்டோட ரிலேட் பண்ணுது. பாத்தீங்களா அந்த அனாலஜியை? ஒன்னு சர்ஃபேஸ்ல இருக்கிற ஃபீல்டை சார்ஜோட லிங்க் பண்ணுது, இன்னொன்னு லூப்ல இருக்கிற ஃபீல்டை கரண்டோட லிங்க் பண்ணுது. போத் ரிலேட் அ ஃபீல்ட் ஆன் அ பவுண்டரி டு த சோர்ஸ் இன்சைட். ஓகே பசங்களா, லெட்ஸ் டூ அ ஃபைனல் குவிக் சம்மரி. எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ டேக்அவேஸ். பாயிண்ட் நம்பர் 1, Ampere's law is a link between the magnetic field on a closed loop and the electric current passing through it. Point number 2, the formula மனப்பாடம் பண்ணிக்கோங்க, phi-b.dl equals mu naught I subscript E. Point number 3, இது ஒரு powerful shortcut ஆனா high symmetry இருக்கிற situationsல மட்டும்தான். Point number 4, magnetic fieldோட directionஐ கண்டுபிடிக்க right hand rule யூஸ் பண்ணணும். And finally, the golden rule. Point number 5, formulaல யூஸ் பண்ற current எப்போவுமே enclosed current தான் இருக்கணும், not the total current. சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபுட் ஃபார் தாட், ஒரு கேள்வி. நம்ம பார்த்தோம் ஆம்பியர்ஸ் லா இஸ் த மேக்னெட்டிக் ஈக்குவலண்ட் ஆஃப் காஸஸ் லான்னு. ஆனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும், ரைட்? ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே க்ளோஸ்டு லூப்ஸா தான் இருக்கும். அதுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்டே கிடையாது. ஏன் அப்படி யோசிச்சு பாத்தீங்களா? ஹிண்ட், அதுக்கு காரணம் நேச்சர்ல இப்போ வரைக்கும் மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ், அதாவது தனியா ஒரு நார்த் போலோ தனியா ஒரு சவுத் போலோ கண்டுபிடிக்கல. இதை பத்தி யோசிங்க. இது அடுத்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.